தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பாகம் 2 சுத்த சன்மார்க்க கேள்வி பதில். கேள்வி 4. சரி, இந்த உலகம் உயிர்கள் தோற்றத்திற்கு முன்பு எங்குமான என்றுமான வெளிமுற்றும் இயற்கை உண்மை எனும் சத்தான ஓர் நிலையான தனியன்பு இருப்பு ஒன்றே தான் மட்டுமே தனியாக இருந்தது என்று சொல்கின்றீர்கள். எவ்வளவு காலமாக அது இருந்து கொண்டு வந்துள்ளது? எப்போதும் இருப்பது என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? புரிந்து கொள்ள முடியவே இல்லையே. அது பகுத்தறிவுக்கு ஏற்புடையதாக இல்லையே. பதில்: அதான் அது இயற்கையில் அனாதிகாலமாகவே இருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டது. அப்படி இருக்க எவ்வளவு காலமாக என்று கேள்வி எழுப்பது அறியாமை தவறு. காரணம், மனதினால் அந்த என்றுமுள்ள எங்கும் நிறை இறை உண்மையின் அனாதி நித்திய இயற்கையை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாது. மற்றும் ஒரு முக்கிய காரணம், நாம் புறத்தில் கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் மனத்தால் யூகித்து கொண்ட எதுவும் தோற்றமாற்ற மறைவு கொண்டதாக ஆதியந்தமுடையதாக இருப்பதாலும், ஏன் நமது வாழ்க்கை கூட ஆதியந்தம் கொண்டதாக இருப்பதால் அந்த மெய்ப்பொருளும் அப்படித்தானே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், எதிர்பார்க்கின்றோம். மனிதன் தன்னை செயற்கை தோற்றமாக எண்ணிக்கொண்டு வந்து திடீரென்று அந்த இயற்கையின் அனாதி இயல்பை ஜீரணிக்க முடியாதவனாயிருக்கின்றான். முதலும் முடிவுமில்லாத மெய்ப்பொருளின் இயல் உண்மை அற்புதத்தை அனுபவமும் கற்பனை செய்து காணக்கூடியதாயில்லை. நம்முடைய நிகழ்கால இருத்தலின் முன்பின் நிலை என்ன என்பதை கூட அறிய முடியாத இருட்டறையில் ஏதோ எப்படியோ என நாளும் நாட்களை வீணில் கழித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உண்மை என்ன என்றே தெரியாத போது எத்தனையோ கோடி காலமாக இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற உயிர்களையும் மனித குலத்தையும் இங்கு வருவித்து தனித்தனி எவ்வுயிர்க்கும் வாழ்க்கை அனுபவங்களை ஊட்டி வளர்த்து கொண்டு இருக்கும் அந்த அகண்ட பேரன்பு அற்பெரும் சக்தியின் அனாதி நித்தி இயற்கைத்தன்மை குறித்து தேய்மதி போல் புறமிருந்து வளர்வதும் தேய்வதும் சதாகாலமும் நினைப்பு வரப்புடைய இந்த புறத்துரு தேக சம்பந்தம் கொண்ட மனறிவினால் எங்கனம் அறிய இயலும். அதனால்தான் இறைவனை நித்தியர், சத்தியர், அற்புதர் என்றெல்லாம் மெய்ஞானிகள் நெகிழ்ந்து கரைந்துருகி நின்று போற்றுகின்றனர். அவருடைய அருமை பெருமை என்பதே அனாதி இயற்கை இயல்பு இருப்பு என்பதுதான். கடவுளின் அனாதி நிலையை உணர்ந்த ஞானிகள் உள்ளமெல்லாம் கரைந்து உருகி கண்ணீரில் நனைந்து ஆவியாகி போகின்றனர். அதிசயத்தில் மூர்ச்சியாகி விடுகின்றனரே. கேள்விப்பட்டதில்லையோ? போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனி என்கின்றார் மணிவாசகப் பெருமாள். வள்ளல் பெருமான் கரைந்து உளமுருகி கண்களில் நீர் வருகி கருணை நட கடவுளை உள் கருதுமினோ கழித்தே என்கின்றார். கருத்து உதவி தயவு.